இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற ஒரு பயம், கர்த்தருக்குள் பயந்து அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வழிகளிலும் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறோமா? ஆண்டவருக்கு தாழ்மையாக இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். அவர்களுக்கு கர்த்தர் பரிபூரண நன்மையினால், ஆசீர்வாதத்தினால், சுகத்தினால், சமாதானத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், சுகமாய் வாழ்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நம்முடைய சித்தத்தின்படி சில காரியங்களை செய்துவிட்டு, நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் அது ஆண்டவர் சித்தம் இருக்காது. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரிபூரணமான சுகமும் ஆரோக்கியமும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவார். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு பயந்தவர்களுக்கு வியாதியே வராது, பிரச்சனையே வராது என்று கிடையாது. அவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனை கண்ணும் காணாமல் நம்மை விட்டு விலகி போகும். ஆனால் நமக்கு ஒரு சமாதானம் நம்மை விட்டு விலகாது. நான் தீமை செய்கிறவன், பொல்லாத மனிதர்கள் கூட நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம், நினைக்கலாம், பார்க்கலாம். ஆண்டவரிடத்திலே போய் சொல்லலாம், ஆண்டவரே, இந்த பொல்லாத மனுஷங்க சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, சமாதானமா இருக்காங்க, சுகமா வாழறாங்க. ஆனா நான் உங்க கூட இருக்கிறேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய துணையும் நம்ம கூட இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு நம்ம விலகினால், ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை விட்டு அவர்கள் ஆண்டவரோட இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் விழுந்தால் எழுந்திருக்க முடியாது. உன் துர்மார்க்கர் கீழே விழுந்தா எழும்ப முடியாது. ஆனால் நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் இருந்தா கூட கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை போதிப்பார், நம்மை பாதுகாப்பார். இவ்விதமாக நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு நீ விலகும் போது பொல்லாப்பு உங்களை தொடும். பிசாசானவன் பொல்லாத காரியங்களை கொண்டு வந்து குடும்பங்களை போட்டு விடுவான். அது நிமித்தமாக அநேக பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். சிலருக்கு வியாதிகள் வரும், சிலருக்கு மன நிம்மதி இருக்காது. குடும்பங்களில் எல்லாருக்குள்ளாக சமாதானம் இருக்காது. அந்த வீட்டுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்காது. நீ ஆண்டவரை விட்டு விலகினால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் அணுகும். பொல்லாத காரியங்களை நீங்க சந்திக்க வேண்டியதாய் இருக்கும். அந்த காரியத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால், ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதியில் இருந்த ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசம், ஜெபம்,
இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது, உங்களுக்கு பிரச்சனைகள் நமக்கு வரும். ஆனா, அந்த பிரச்சனை பெருசா நம்மளை தாக்காது, பெருசா நம்மளை பாதிக்காது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொல்லாத உலகம், மோசமான உலகத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால், நமக்கு ஜெபம் அவசியம். ஜெப ஆவி நமக்கு ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பு முக்கியம். துதி முக்கியம். நம்ம வாழ்க்கையில் துதிக்கிறவனுக்கு தோல்வி இல்ல, ஜெபிக்கிறவனுக்கு தோல்வி இல்ல என்று வேதம் சொல்லுது. தோல்வி வரும். ஆனா கர்த்தர் அதை ஜெயமாக மாற்றி விடுவார் என்று வேதத்துல நாம நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கை சுகமும், ஆரோக்கியமும், நிம்மதியா இருக்க வேண்டும் என்றால் நீ ஜெபிக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவ சமூகத்தை இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஒரு வீட்டில் அதிகமாக பிரச்சனைகள் இருந்தால் நீங்களும் 2 மடங்காக ஜெபத்தில் அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க உங்களுக்கு ஒரு சமாதானம், உங்க உங்க உள்ளத்துல ஒரு சமாதானம் வரும். சுத்தி இருக்கிறவங்க மத்தியில ஒரு சமாதானம். வீட்ல நிம்மதியா நீங்க தூங்க முடியும். நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா சத்துரு உங்களை தொட ஆரம்பிச்சிருவான். பயத்தை கொண்டு வந்துருவான். நீ எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? இந்த வருமானம் உனக்கு போதுமா? இந்த கடன்காரங்க வந்துருவாங்க. இந்த கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி நீங்க சமாதானத்தை இழந்து விடுவீங்க. விசுவாசத்தை இழந்துருவீங்க. உங்களுக்குள்ளாக பயம் உள்ள வந்துரும். பிசாசு வந்துருவான். நிம்மதி இருக்காது. குடும்பங்களில் ஒரே பிரச்சனை, வியாதி, போராட்டம், மன சமாதானம் இல்லாமல் வேலை செய்கிற இடங்களில அநேகர் மோசமான காரியங்களை சொல்லி நம்மளை துன்பப்படுத்துவாங்க. இந்த வேலையை விட்டு நம்ம நின்னுடலாமா? இந்த வேலையே நமக்கு வேணாம். இந்த வீடே நமக்கு வேணாம். இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம். நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். நான் மரித்து போறேன். இப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை உருவாக்கின தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை பெருக பண்ணவும், உங்களை சமாதானமாக வைக்கவும் தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் பிரியமானவர்களே. ஆண்டவர்கிட்ட நீங்க நீங்க ஒரு அடைக்கலமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே, வேலை செய்கிற இடங்களில் வருகிற துன்பங்கள், போராட்டங்கள், பிசாசின் காரியங்கள், பொல்லாத மனிதர்கள், குடும்பங்களை பிரிக்கிற ஆவிகள், கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினையை உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரியைகள், விபச்சாரத்தின் ஆவிகள், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் அதை கட்டி பாதாளத்துல நாங்கள் அடைக்கிறோம் அப்பா. பயங்களையும் பொல்லாத நிம்மதி இல்லாதபடி குடும்பங்களில் பிரிவினையை கொண்டு வந்து போடுகிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு கட்டி பாதாளத்துல அடைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே, தூக்கம் வராதபடி ஆண்டவரே, குடும்பங்கள்ல குழப்பங்கள், ஆண்டவரே, பொல்லாத காரியங்கள், குடும்பங்களில் நடக்கிற எல்லா பிரிவினைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. பண தேவைகளை சந்திங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, வேலை செய்கிற இடங்களில் ராஜா எந்த தொல்லைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுவீராக. உச்சந்தலைந்து உள்ள காலூர் உங்க பிரசன்னம் அந்த பிள்ளைகளோட இருக்கும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, பண தேவைகளை சந்திங்க. வர வேண்டிய பணங்கள் வரட்டும். சொந்த வீடுகள் வாங்கி குடியேறும்படி கர்த்தர் அற்புதமும் அதிசயமும் கட்டளிடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை சகோதரிக்குள்ளாக வருகிற பிரச்சனைகள் மாறட்டும். ஒருவருக்கொருவர் சமாதானமாக மாறும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளிடுவீராக. ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த பிஸியான உலகத்துல ராஜா, இந்த பிஸியான நேரத்துல அப்பா, உங்களையே மறந்து ஆண்டவரே, அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களா ஜெபிக்க முடியலப்பா. இந்த ஜெப ஆவிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊற்றுவீராக. ஒவ்வொரு உள்ளத்துல ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. பயத்தின் ஆவியை எடுத்து போடுவீராக ராஜா. அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும் ஆண்டவரே. ஜெப ஆவிய தாங்கப்பா பிள்ளைகளுக்கு. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.